முன்னவனே முன்னிற்க முடியாதது ஒன்றுள்ளதோ. இறைவனின் திருவருளால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கூடிய பிரதோஷ நன்னாள் வைபவம். இந்த பிரதோஷ பூஜைக்கு நாம் அனைவரும் மாலை வேளையில் சென்று அந்த 4 to 6 கலந்துக்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கும் பொழுது நமக்கு நில சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும், வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ நிலம் விற்கிறது, எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்ல முறையில் நடக்கிறது. அதே போல் முக்கியமான இரத்த சம்பந்தமான நோய் நொடிகள் எல்லாமே இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாட்டில் நமக்கு இறைவன் சரி செய்கிறார். அது தீர்ந்து அந்த நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமானது கிடைக்கிறது. சகோதர சகோதரி ஒற்றுமை, நம்மளுடைய உடன்பிறப்புகளோடு நமக்கு நல்ல ஒற்றுமையானது மென்மேலும் ஓங்குகிறது. இப்படி இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. இந்த பிரதோஷ நாளில் மட்டும்தான் நந்தி பகவானுக்கு சிறப்பான ஒரு அபிஷேகமானது நடைபெறும். அவர் நந்திக்கு விடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ கேள்விகளோடு நம்ம கோவிலுக்கு வரோம். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் சிவபெருமான்கிட்ட நம்ம சொல்கிறோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது நடக்குமா, அது கிடைக்குமா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகளை இறைவன்கிட்ட முன்வைக்கிறோம். அது எல்லாத்திற்கும் விடையாக சிவபெருமானுக்கு நேராக எப்பொழுதுமே அமர்ந்திருக்கிறவர் யாருன்னா நந்தி பகவான். நந்தி பகவானுக்கு தான் விடை வாகனன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர். அதனால் இந்த பிரதோஷ நாளில் நம்ம கலந்துக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது கிடைத்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் விடை கிடைக்கிறது. நம்மளுடைய மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷமும் 108 சங்காபிஷேக வைபவமானது நடைபெறும். அது ஒரு மேலும் சிறப்பான ஒரு அம்சம். ஆகையால் அனைத்து பக்த கொடிகளும் மெய்யன்பர்களும் இந்த பிரதோஷ நன்னாளில் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே.